بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நறுமையானவர்களே, இன்றைய நமது தலைப்பாக அதான் இகாமத்தோடு தொடர்புபடுத்தி சில சட்டதிட்டங்களை பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது இஸ்லாத்தினுடைய மிக பெரும் அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது. நாம் அதான் என்ற வார்த்தைக்கு பதிலாக பெரும்பாலும் பாங்கு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். இது பாரசீக மொழி ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் அழைப்பதை தான் இந்த வார்த்தையும் உள்ளடக்கியிருக்கிறது. அல் அதான் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் இதற்கு அல் ஏலாம் என்று சொன்னால் அறிவித்தல் என்ற ஒரு பொருள் இதுக்கு இருக்கிறது. சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தால் 27வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ். இதிலே அதான் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. வஅத்தின், மனிதர்களை ஹஜ்ஜுக்காக மனிதர்களுக்கு அழைப்பு விடுப்பீராக. எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதான் என்பது தொழுகைக்காக அழைக்கப்படுவதையும் தொழுகைக்குரிய நேரம் நுழைந்து விட்டது என்பதையும் அறிவிக்கக்கூடியதுதான் அதான். இதிலே முதலாவது தலைப்பாக நாம் அதானுடைய சிறப்புகளை பார்ப்போம். நமது ஊர்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முஅத்தின் எப்படி கருதப்படுவார்? முஅத்தின் என்றால்
அவர்தான் ஆகவே ஒரு மட்டமான ஒரு மனிதர் போன்று தான் ஊரில் கருதப்படுவார்கள். ஊரில் இவருக்கு மோதினார் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டில் எப்படி கூறுறாங்களோ தெரியாது, அங்கே மோதினாரா மோதினார் என்று கூறுவார்கள். மோதினார்னா உன்னோட போய் மோதுறதோ தெரியாது, அல்லாஹ்வாலம். முஅத்தின் சரியான வார்த்தை என்றால் முஅத்தின். முஅத்தின் என்றால் அதான் சொல்லக்கூடியவர், அந்த அழைப்பை விடுக்கக்கூடியவர் தான் முஅத்தின். நமது ஊர்களில் பெரும்பாலும் முஅத்தின் என்றால் இந்த கோழி அறுப்பதற்காக அழைப்பார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு கோழியை கூட அறுக்க தெரியாது. நமது ஊர்களில் சிலருக்கு ஒரு கோழியை கூட பிஸ்மில்லா என்று சொல்லி அறுப்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. அதுக்கு கூட யார் அழைக்கப்படுவார் என்றால் முஅத்தின் தான் அதற்கு வர வேண்டும். முஅத்தின் என்பவர் நமது சமூகத்தில் எந்த ஒரு பெருமதியும் அற்றவராக அல்லது ஒரு மதிப்பும் அற்றவராகத்தான் கருதப்பட்டு கொண்டிருக்கிறார். இது சரியானதா என்றால் இல்லை, இது பிழையானது. நமது முஅத்தின்களுடைய நிலையை பார்த்தாலும் அதுவும் அப்படி தான் இருக்கிறது. அப்படி கருதப்படுவதற்கு அவர்களும் காரணமாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் முஅத்தின்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மார்க்க அறிவு இருக்காது. முஅத்தின்கள் மஸ்ஜிதுக்கு முன்னால் சில நேரத்தில் என்ன செய்வார்கள், புகைத்து கொண்டிருப்பார்கள். அதில் மார்க்க சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு தெரியாது. இதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம், இதுக்கு விதிவிலக்காக சிலர் இருக்கலாம். பெரும்பாலும் முஅத்தின்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஒரு சரியான ஒரு நிலையிலே அவர்கள் இல்லை என்பதும், அதேபோல் நம்ம சமூகத்தில் முஅத்தின்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் ஒரு சரியான ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு நிலையும், அதான் சொல்வதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதான் சொல்வதை யார், அது ஒரு குறைவான ஒரு காரியம் என்று நினைக்கிறார்கள். பலருக்கு அதான் சொல்ல தெரியாது, அது வேறு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்வதே என்னது, அது சாதாரண மக்கள் அப்படி உள்ளவங்க தான் அது செய்ய வேணும் என்ற மாதிரி ஒரு கருத்தோட்டம் இருக்கிறது. நாம் இந்த ஹதீஸ்களை எடுத்து பார்ப்போம் என்றால், இந்த அதானோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஹதீஸ்கள் எந்த அளவு சிறப்புமிக்க ஒரு வணக்கம் இது என்பதை உங்களுக்கு இந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது விளங்கிக் கொள்ளலாம். அதானுக்கு இருக்கக்கூடிய வலிமை, அதானுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதனுடைய ஆற்றல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால், தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால், அது வர ஷைத்தான், ஷைத்தான் வெருண்டோட ஆரம்பிக்கிறான். மிக வேகமாக அந்த கால்கள் பட ஓடுவார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான் என்றால், ஷைத்தான் வேகமாக வெருண்டு ஓடுவதற்கு ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா லா யஸ்மஅ தஅதீன், அதான் அவனுக்கு கேட்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு அவன் ஓடுவான். அந்த அதான் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அது கேட்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு அவன் ஓடுவான். ஃபைதா குதியன் நிதா, அதான் சொல்லப்பட்டு முடிந்து விட்டதென்றால் அக்பல், அவன் திரும்ப வருவான். இதுவரை ஹத்தா இதா சூவி பிஸ்ஸலாம், அதாவது திரும்ப இகாமத் சொல்லப்படும் என்றால் திரும்ப அதே போன்று அவன் என்ன செய்வான், ஓட ஆரம்பிப்பான். திரும்ப அவன் ஓட ஆரம்பிக்கிறான். இகாமத் சொல்லி முடிக்கப்பட்டு விடும் என்றால் அவன் மறுபடியும் வந்து விடுகிறான். எப்படி வருகிறான், ஹத்தா யஹ்துர பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, ஒருத்தர் தொழுகைக்கு நிற்கிறாரண்டா அவருடைய நஃப்ஸுக்கும் அந்த மனிதருக்கு முன்னால் அவன் நின்று விடுகிறான். நின்று என்ன செய்கிறான், ஊதுக்கொரு கதா, இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் சொல்கிறான், இதை கொஞ்சம் சிந்தித்து பார். உதுக்கூர் கதா, இதை கொஞ்சம் நினைவு கூறு. அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாரே, இப்படி என்ன செய்வான் ஷைத்தான், நமக்கு மறந்த விடயங்களை எல்லாம் நினைவூட்டி கொண்டிருப்பான். எங்க, தொழுகையில். தொழுகையில் ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால் ஒவ்வொன்றையும் நினைவு கூறிக்கொண்டிருப்பான். இதற்கென்று சொல்லி அதாவது சில கதைகளை கூட கூறுவார்கள். இந்த கதைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்யறதில்லை, நியாயப்படுத்துறது கிடையாது. நான் இதை சொல்லினா கடைசியில் அதுக்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு கதையை கூறுவார்கள். என்னது, ஒருவருக்கு 4 கடைகள் இருந்தன. அவர் அங்கு கணக்கெல்லாம் எங்கே பார்க்கறது, தொழுகையில் தான் அவர் அதற்குரிய கணக்குகள் எல்லாம் பார்ப்பார். ஒரு நாள் இமாம் தொழுவிச்சார், 3 ரக்காத்துகள் தான் தொழுவித்தார். எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் அதை பற்றி என்ன செய்யலை, கேட்கல. இவர் மட்டும் போயிட்டு இமாம்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இன்றைக்கி 3 ரக்காத்து தானே தொழுவிச்சிங்க லுஹருக்கு, என்ன காரணம்? ஏதோ 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை.
இல்லை நான் இன்றைக்கு 4 இல்லை, நீங்கள் இன்றைக்கி தொழுவிச்சது 3 ரக்காத்துகள், நான் எனக்கு கணக்குகள் எல்லாம் முடிக்கிறது இது தொழுகையில தான், இன்னும் ஒரு கடை பாக்கி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது, அப்படி என்ற ஒரு கதையை கூட சொல்வார்கள். இதெல்லாம் பயான்களில் சொல்வதற்கு பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்படியான கதைகள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உண்மையிலே ஷைத்தான் எப்படியான சிந்தனை ஓட்டங்களை கொண்டு வருகிறான், இது உண்மை, இது யதார்த்தம். ஹதீஸ் என்ன சொல்கிறது? நினைவுபடுத்துவான். மறந்தவைகள் எல்லாம் ஷைத்தான் அவனுக்கு நினைவுபடுத்துவதற்கு முயல்வான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவன் எத்தனை ரக்காத்துகள் தொழுதான் என்று அவன் அறியாத அளவுக்கு, நான் எத்தனை ரக்காத்துகள் தொழுதேன் என்று கூட அவனுக்கு அந்த எண்ணிக்கையில் கூட குழப்பம் வருகின்ற அளவுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான், ஒன்றன் பின் ஒன்றாக. தொழுகை என்பது ஒரு மிக முக்கியமான இபாதத், ஒரு வணக்கம். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் ரப்போடு உரையாடக்கூடிய இடம்தான் தொழுகை. உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய மூமின்களுக்கு வெற்றி உறுதி என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப இதையெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு, இந்த நட்பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருப்பதற்காக ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், இப்படியான சிந்தனைகளை கொண்டு வருகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ், இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் ஏராளம். இதில் முதலாவது என்ன? அதானை கேட்கும் பொழுது ஷைத்தான் என்ன செய்கிறான்? விரண்டு ஓடுகிறான். அந்த அளவு ஒரு ஆற்றல் வலிமை அந்த அதானுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. மற்றொரு செய்தியை பாருங்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அபி ஸஅஸா என்பவரை பார்த்து கூறுகிறார்கள், இன்னி அராக துஹிப்புல் கனம் வல் பாதியா, நீங்கள் கிராமப்புற பகுதிகள், நகரத்தை விட்டு தொலைவுக்கு சென்று ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வழக்கமுடையவராக, அதை விரும்பக்கூடியவராக உங்களை நான் பார்க்கிறேன். அப்படி நீங்கள் சென்றால் தொழுகைக்காக நீங்கள் அதான் சொல்லுங்கள். தொழுகையுடைய நேரம் வருதா இல்லையா? தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் நீங்கள் அதானை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது ஃபர்ஃபா சௌதுக பின் நிதா, உங்களுடைய சப்தத்தை உயர்த்துங்கள். அந்த கிராமப்புற பகுதிகளுக்கு ஆடுகளை மேய்ப்பதற்காக பாலைவன பகுதிகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது என்ன செய்யுங்க? தொழுகையுடைய நேரம் வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் அதானை சொல்லுங்கள். அதானை சொல்லும் பொழுது உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மதா சௌத்துல் முஅத்தின், அந்த முஅத்தின் தனது சப்தத்தை உயர்த்தி சொல்லக்கூடிய அந்த அதானை கேட்கக்கூடிய ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஏனைய எதாக இருந்தாலும் அவைகள் நாளை மறுமையில் அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் சாட்சி கூறும். அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும்? அதை கேட்கக்கூடிய மனிதர்களாக ஜின்களாக வேறு எதாக இருந்தாலும் அவைகள் அந்த மனிதனுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி கூறும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்பதை அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை நமக்கு புகாரி, நசாஇ போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். எனவே அதானின் பொழுது சப்தத்தை உயர்த்துவது என்பது ஹதீஸ் கூறக்கூடிய ஒரு விடயம். அது ஒரு சிறப்பான விடயம். இப்போ நாங்கள் கூட ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், நம்ம இடத்துல அப்படியான ஒரு வளம் இருக்காது. சில நேரம் சொன்னால் கூட என்ன ஒரு கிறுக்கனா இருக்கான்னு சொல்ல, ஏன்னா வளம் இல்லை தானே, என்னல்ல, ஒரு வளமை இல்லாத காரணத்தால் அப்படி என்ன செய்வார்கள்? மக்கள் நினைப்பார்கள், நாமும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஹதீஸ் என்ன செய்யுது? அப்படி கற்றுத்தருது. இப்போ ஒரு பிரயாணத்தில் கூட இருக்கிறோம், தொழுகையுடைய நேரம் வந்துச்சு, சப்தமாக அதான் சொல்லலாம். அதை கேட்கக்கூடிய எதாக இருந்தாலும் மலக்குகள் கேட்பார்கள், ஜின்கள் கேட்பார்கள், அனைத்தையும் இது உள்ளடக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை கவனியுங்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? இப்போ அதான் சொன்னால் பின்னுக்கு போவார்கள். என்ன செய்யறது? நீங்கள் சொல்லுங்க. இப்படி என்ன செய்யறது? ஒன்று தாழ்வு மனப்பான்மை, அல்லது அதான் சொல்ல தெரியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இந்த ஹதீஸை நீங்கள் கவனித்தால், இதுவும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபின் நிதா, அதானுடைய சிறப்பை மக்கள் அறிவார்கள் என்றால், வஸ்ஸஃபுல் அவ்வல், முதல் சஃப் இருக்கிறதா இல்லையா, முதல் சஃப், முதல் அணி, இந்த முதல் சஃப்புடைய சிறப்பை அறிவார்கள் என்றால் அதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சும்மா விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதை என்ன செய்வார்கள்? அவர்கள் குழுக்கள் முறையில் தான் என்ன செய்வாங்க? அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் ஒருவருக்கு விட்டு கொடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதானுக்கும் பின்னுக்கு தான் இருக்கிறோம், முதல் சஃப்புக்கும் எங்கே இருக்கிறோம்? ஜும்மாவுக்கு வருவார்கள், வந்து முதல்ல வரக்கூடியவங்க பின்னாடி உட்கார்ந்துருப்பார்கள். ஜும்மாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜும்மாவுக்கு முதல்ல வரக்கூடியவர்கள் எங்கே உட்கார்றாங்க? ஆக பின் சஃப்ல, செவரில் சாகிறதுக்கும் செவத்தில் இடம் பிடிக்கிறதுக்கும் அல்லது தூண்கள் இடம் பிடிக்கிறதுக்கும் பார்க்குறோமா இல்லையா? அப்போ ஏன் நன்மைகளுக்கு நாம் இவ்வளோ ஆர்வம் குறைவாக இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். எவர்கள் முந்தி சென்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். எங்க முந்தி செல்வது? நன்மைகளில் முதல் சஃப்ல முந்தி செல்ல வேண்டும், இபாதத்துகள் நன்மை விஷயத்தில் முந்தி செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, முதல் சஃப்பாக இருந்தாலும் அதான் கூறுவதாக இருந்தாலும் இவைகள் அனைத்தும் எந்த அளவு சிறப்புமிக்க ஒரு இபாதத் என்றால் அந்த சந்தர்ப்பம் வேறு யாருக்கும் அவர் இலகுவாக விட்டுக் கொடுக்க மாட்டார். அதை குலுக்கல் முறையில் தான் முடிவு செய்யப்படும். அதில் சிறப்பை மக்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸை நாம் புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். அறிவிக்கக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் இது ஒரு மிகப்பெரிய தாவா, இது ஒரு மிகப்பெரிய தாவா, அழைப்பு. தொழுகைக்காக அழைப்பது என்பது ஒரு தாவா. என் அருமையான சகோதரர்களே, முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நாளை மறுமையுடைய நாளில் அல் முஅத்தினூன் அத்வாலுன் நாசி அனாகன் யௌமல் கியாமா, அவருடைய கழுத்துகள் நீண்டதாக இருக்கும். இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. நாளை மறுமையில் சிலர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள், முகத்திலே சதை இருக்காது, ஃபிரௌன், ஆமான், உபை இப்னு கலஃப் போன்றோர் எழுப்பப்படுவார்கள். இப்படியான பல கேவலங்களும் அந்த நாளிலே இருக்கிறது. அதுபோன்று சிறப்புகளும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சிறப்பை சொல்கிறது என்றால், முஅத்தின்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கக்கூடியவர்கள் நீண்ட களத்தை உடையவர்களாக நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள், இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு அடையாளம் காட்டலாம். அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸ் கூறல்ல. அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? சாதாரணமாக அடையாளம் காட்டலாம். நாளை மறுமையில் சாட்சிகள் கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஒவ்வொருவருக்கு எதிராக. அந்த சாட்சிகளில் இவர்களும் வரலாம். யார்? முஅத்தின்கள். அவர்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுத்தார்கள். இந்த ஹதீஸை நாம் எதிலே பார்க்கிறோம் என்றால், முஸ்லிம், இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸை பார்க்கிறோம். மற்றொரு செய்தியை பாருங்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபி அவர்கள் கூற நான் கேட்டேன், அல்லாஹு தஆலா ஒருவருடைய விஷயத்தில் ஆச்சரியப்படுகிறான். யுஜிபு ரப்புக்கும், உங்கள் ரப் ஆச்சரியப்படுகிறார். மின் ராகி அனம், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மனிதர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆடு மேய்க்கக்கூடியவன் யாராவது மதிக்கிறானா? ஆடு மேய்க்கக்கூடிய கேட்டால் என்ன விசாலம் வந்தீங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்கிறேன். விளங்கிச்சா? இது ஆடு மேய்க்கிற தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆக என்னது, ஒரு இதான ஆக குறைந்த மட்டத்தில் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆடு மேய்ப்பது என்ற தொழிலும் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் மாலிகுல் முல்க், சிந்திச்சு பாருங்க. ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் அந்த ரப்புல் ஆலமீன் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி? அவர் என்ன செய்கிறார்? அவர் மேடுகளில் அதே போன்று பள்ளத்தாக்குகளில் தனது ஆடுகளை அவர் மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தொழுகையுடைய நேரம் வந்தால் அவர் அதான் சொல்கிறார். நல்ல கவனிய. அவர் என்ன செய்கிறார்? தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் அவர் அதான் சொல்கிறார். வயுசல்லி, அவர் தொழுகின்றார், அதான் சொல்லி தொழுகின்றார். ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் கூறுகிறான், உன்துரு இலா அப்தி, எனது இந்த அடியானை பாருங்கள். யுஅத்தின், அதான் கூறுகிறார். வயுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகிறார். யகாஃபு மின்னி, என்னை பயந்து. இதான் நீங்க கவனிக்கணும். என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? என்னை அஞ்சியவராக, என்னை பயந்தவராக அவர் அதான் கூறி தொழுகையை நிலைநாட்டுகிறார். கத் கஃபர்து லி அப்தி, எனது அடியானை நான் மன்னித்து விட்டேன். வ அத்கல்துஹுல் ஜன்னah, சுவர்க்கத்தில் அவரை நுழைவித்து விட்டேன். பாருங்க, ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்து சுவர்க்கத்தை பெறலாம். ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலில் இருந்து சுவர்க்கத்தை பெற முடியும். இன்ஜினியராக அல்லது டாக்டராக இருந்து அல்ல இங்கே சொல்லப்படுகிறது. யார்? ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர். அவர் தொழுகையுடைய நேரம் வருகிறது, அதான் கூறி தொழுகையை நிலைநாட்டுகிறார். இதில் நீ இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னது? இந்த ஹதீஸில் உள்ள மிக முக்கியமான இன்னொரு விஷயம்தான் யகாஃபு மின்னி, எனக்கு பயந்தென்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஏன்னா அவர் யாரையும் பார்க்குறாங்களா? அவர் தனிமையில் அவர் மக்களை விட்டு தூர அவர் அந்த பகுதிகளில் பள்ளத்தாக்குகளில் ஆடுகளை மேய்க்கிறார், யாரும் அவரை பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் அவர் அதான் சொல்லி தொழுகையை நிலைநாட்டுகிறார் என்றால் அது எப்படி இருக்கும்? அது முழுமையான இஹ்லாஸ், அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் கூட மஸ்ஜிதில் வந்து தொழும் பொழுது சில நேரம் என்ன இருக்கும்? அதில் இஹ்லாஸ் குறைவாக இருக்கும், சில நேரம் முஹஸ்ஸுத் இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதர் அப்படியா? இவரை யாரும் பார்க்கவில்லை, இவர் யாருடைய கண்களுக்கும் படவில்லை. இவர் அல்லாஹுவை பயந்து தொழுகின்றார். அதற்காக அல்லாஹ் இவரை மன்னித்து இவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா நன்மாராயமாக வழங்குகிறான் என்பதை நாம் அபூதாவூத், நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எத்தனை சிறப்புகள்! எதற்கு? அதானுக்குள்ள சிறப்புகளை பாருங்கள். மற்றொரு செய்தி, இந்த செய்தியை நமக்கு அறிவித்து தரக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் இமாமு ضامن, இமாம் என்பவர் பொறுப்பானவர், இமாம் என்பவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர். வல் முஅத்தினு முஅத்தமன், முஅத்தின் என்பவர் நம்பிக்கைக்குரியவர். முஅத்தின் என்பவர் யாரு? நம்பிக்கைக்குரியவர். ஃபஅர்ஷதஹு அல்லாஹுல் அஇம்ம, இமாம்களை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டினான். அதே போன்று அந்த முஅத்தின்களை அல்லாஹ் மன்னித்தான் என்ற ஹதீஸை நாம் அபூதாவூத், திர்மிதி, அஹ்மதிலே பார்க்கிறோம். இதுவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த அதான் என்பது இவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? மன் அத்தன இஸ்னதை அஷ்ரத சனா, எவர் 12 வருடங்கள் அதான் சொல்கிறாரோ, எவர் 12 வருடங்கள் அதான் சொல்கிறாரோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. வகுதிப லஹு பிதஅதீனிஹி ஃபீ குல்லி யௌமின் 60 ஹஸனா, அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய அதானுக்காக 60 நன்மைகள் எழுதப்படும். வபி இகாமத்திஹி, அவர் சொல்லக்கூடிய இகாமத்துக்காக 30 நன்மைகள் எழுதப்படும் என்ற ஹதீஸ் புகாரி, அதே போன்று இப்னு மாஜா, தபரானி, ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸும் அதானுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நசாயிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில், நசாயி என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா ஸஃபில் முகத்தம், முதல் சஃபிலே இருக்கிறார்களா இல்லையா? முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகையிலே முதல் அணி மலாயிகாமார்கள் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். அதே போன்று வல் முஅத்தின், அதான் சொல்பவரை பொறுத்தவரையில் அவரது சத்தம் எந்த அளவுக்கு நீளுகிறதோ அந்த அளவுக்கு அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார். அவரது சப்தம் எந்த அளவுக்கு நீளுகிறதோ அந்த அளவுக்கு அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று அவரோடு யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவருடைய தொழுகையின் கூலியும் அவருக்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது எதில் வருது? நசாயில வரக்கூடிய ஹதீஸ். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி சிறப்புமிக்க ஒரு இபாதத்தான் அதான். ஆனால் எப்படி நாங்கள் இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? அதான் சொல்றது ஒரு குறைவான ஒரு செயல். அதான் சொல்றது யாரு? அது ஒரு சமூகத்தில் சாதாரண மட்டத்தில் உள்ளவங்க தான். அது என்னது, நாங்கள் படித்தவர்கள் பெரிய மட்டத்தில் உள்ளவங்கலாம் அதான் சொல்றது இல்லை. அப்படியான ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது. எவ்வளவு சிறப்புகளை இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று நீங்கள் கவனியுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அதான் எப்பொழுது மார்க்கமாக்கப்படுகிறது? இந்த அதான் எப்பொழுது இஸ்லாத்தினுடைய அந்த வரையறைக்குள், இஸ்லாமிய வட்டத்துக்குள் இந்த அதான் வருகிறது என்று பார்த்தால், ஹிஜ்ரி முதலாவது வருடம், ஹிஜ்ரி முதல் வருடம் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து அந்த முதல் வருடம் தான் அதான் என்பது மார்க்கமாக்கப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, மக்காவுடைய வாழ்க்கையை நாம் அறிவோம். ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது இஸ்லாத்துக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கவில்லை. மதீனா அப்படி அல்ல. மதீனா என்பது இஸ்லாத்துக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. எனவே மதீனாவில் இந்த தேவை ஏற்படுகிறது. தொழுகை ஜமாத்தோடு கூட்டாக நிறைவேற்றப்படும் பொழுது மக்களை தொழுகைக்காக அழைக்க வேண்டிய ஒரு தேவை அங்கு காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தான் என்ன செய்கிறார்கள்? அன்றைய சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி அவர்களும் ஒன்று கூடி அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள்.
அது சம்பந்தமாக பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே சிலர் சொன்னார்கள், என்ன செய்யலாம், மணி போன்ற ஒன்றை, ஓசை ஏற்படுத்தக்கூடிய மணி போன்ற ஒன்றை ஏற்படுத்தலாம், அல்லது ஊதுகுழல் போன்றவைகளை, அல்லது நெருப்பை மூட்டுவது, இப்படி பல கருத்துக்களை சொன்னாலும் இந்த கருத்துக்களை ரசூலுல்லாஹி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இந்த கருத்துக்களை ரசூலுல்லாஹி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியும் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த செய்தி. அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய அவர்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு கனவை காணுகிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு மணியை தனது கையில் எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார். அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், இதை நீங்கள் விற்பீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், வமா தஸ்னஉ பிஹி, நீங்கள் இதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் சொல்கிறார், நதுஉ பிஹி இலஸ்ஸலாஹ், இதை கொண்டு நான் தொழுகைக்காக மக்களை அழைப்போம் என்று கூறுகிறார். அஃபலா அதுல்லு கலாமு அலாமா ஹுவ கைரும் மின் ஸாலிக், இதைவிட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்கிறார்கள். ஆம், சொல்லித்தாருங்கள். அப்பொழுது அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். பிறகு என்னை விட்டு இன்னும் கொஞ்சம் அவர் தள்ளிச் செல்கிறார், தூரச் செல்கிறார். சென்று இதா உகீமத்தி ஸலாஹ், தொழுகைக்காக இகாமத் இவ்வாறு சொல்லுங்கள் என்று, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், قد قامت الصلاة قد قامت الصلاة அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் அந்த கனவிலே கற்றுக் கொடுக்கிறார். ஃபலம்மா அஸ்பஹ்து, நான் காலையிலே எழுந்தவுடன் அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்திலே வந்து ஃபஅக்பர்துஹு பிமா ரஅய்து, நான் கண்டதை நபி அவர்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா லர்உயா ஹக்குன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இது நிச்சயமாக ஒரு உண்மையான கனவாக இருக்கும். ஃபகும் மஅ பிலால் ஃபஅல்கி அலைஹி மா ரஅய்த், நீர் எதை கண்டீரோ அதை பிலாலுக்கு சொல்லிக் கொடும், அவர் தனது சப்தத்தை கொண்டு மக்களை அழைப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஹதீஸை நாம் அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களை, இந்த ஹதீஸின் பிரகாரம் தான் இந்த அதானுடைய ஆரம்பம் இவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. அதே போன்று இந்த அதானுடைய சட்டம் என்ன, அதான் என்பது வாஜிபா அல்லது ஒரு கட்டாயமான சுன்னத்தா என்பதை பொறுத்தவரையிலே இதிலே ஒரு சரியான கருத்தாக என்ன முன்வைக்கப்படுகிறது என்றால், இது ஃபர்து கிஃபாயா என்ற ஒரு கருத்து. ஃபர்து கிஃபாயா என்றால் ஒரு ஊரிலே யாராவது ஒருவர் அதை சொல்வார் என்றால் அனைவருடைய கடமையும் என்ன செய்கிறது, நீங்கி விடுகிறது. ஒரு மஸ்ஜிதில் அதான் சொல்லப்படுது என்றால் அனைவருடைய கடமையும் என்ன செய்யுது, அதில் நீங்கி விடுகிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது எல்லா நிலைகளிலும், அது நபி அவர்கள் பிரயாணத்திலே இருந்தாலும் சரி, அல்லது நபி அவர்கள் எந்த இரவிலே இருந்தாலும் பகலிலே இருந்தாலும், இந்த அதான் சொல்வதை நபி அவர்கள் என்ன செய்யல, அதை தொழுகைக்காக சொல்வதை விடவில்லை. இதை நபி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துடைய ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னங்கள் நின்றும் உள்ள ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மற்றொரு செய்தியை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த செய்தியும் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாம் போருக்காக, யுத்தத்துக்காக அப்படி செல்கின்ற பொழுது சில நேரங்களில் என்ன செய்வோம், நாம் அதிகாலை வரை தாமதித்திருப்போம். அதிகாலை நேரத்தில் தான் என்ன செய்வோம், அதிகாலை சுபஹுக்கு பிறகு நாம் தாக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதானுடைய சப்தத்தை எதிரானியிலிருந்து நாம் கேட்போம் என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம், போர் செய்ய மாட்டோம். அப்படி அதானுடைய சப்தம் கேட்கவில்லை என்றால் அவர்களோடு போரிடுவோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அதான் அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உங்களுக்கு பார்க்கலாம், புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து 20 நாட்கள் தங்கினோம். நபி அவர்கள் நம்மோடு மிகவும் பண்பாக நடந்து கொண்டார்கள். நபியிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு நபியிடமிருந்து நாம் விடைபெற்று செல்வதற்கு நினைத்த பொழுது நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள், இதா ஹலரத்தி ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்தால்
உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் மூத்தவர் இமாமத் செய்யட்டும் என்று நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்ற ஹதீஸையும் நாம் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த முஅத்தின் என்ற இந்த சிறப்பும், அதே போன்று அதான் என்பது பிரயாணத்திலே இருந்தாலும் சரி ஊரிலே இருந்தாலும் சரி சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் இதிலிருந்து நாம் விளங்குகிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு கூற வேண்டும். இந்த செய்தியும் அபூதாவுத், நசாய், திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. இதிலே உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வத்தஹித் முஅத்தினன், நீங்கள் ஒரு முஅத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், லா யஹுது அலா அதானிஹி அஜ்ரா, அதானுக்காக கூலி வாங்காத ஒரு முஅத்தினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதானுக்காக கூலி பெறாத ஒரு முஅத்தினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தால் இன்று நமது ஊர்களில் நடக்கக்கூடியதுக்கு இது நிலை ஒரு நேர் மாற்றமாக இது இருக்கிறதே. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முஅத்தின் என்னது, சம்பளத்தை முடிவு செஞ்ச பிறகு தான் அதானே சொல்வார், இல்லைங்களா? அதாவது நபி அவர்கள் இங்கே என்ன சொல்கிறார்கள், கூலியை பெறாத ஒரு முஅத்தினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இது இந்த ஹதீஸுக்கு ஒரு நேர்முரணான நிலையாக இருக்கிறதே. அது எப்படி நாங்கள் இந்த ஹதீஸை விளங்குறது, எப்படி முரண் இல்லாமல் செயல்படுறோன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் இதுதான் நபி அவர்கள் சொன்னது. என்ன சொன்னார்கள், கூலி வாங்காத முஅத்தினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முஅத்தின்கள் அதான் மாத்திரம் சொல்வதில்லை. குறிப்பாக நமது ஊர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், மஸ்ஜிதுடைய அனைத்து வேலையும் அவர் தான் செய்ய வேண்டும், மஸ்ஜிதில் அவர் 24 மணி நேரம் இருக்க வேண்டும், அப்படிதான் ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளுக்கு உண்மையிலே கூலி வழங்கப்பட வேண்டும். இப்படியாக அவர் வைக்கப்படும் பொழுது இப்போ ஒருத்தர் வராரு, அதான சொல்றாரு, போறாரு, அப்படி கிடையாது. அப்படியே வைத்திருக்கிறார்கள்? இல்லை. முஅத்தின் என்பவர் ஒரு முழு நேர ஊழியராக மஸ்ஜிதில் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் அங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கூலி வழங்கப்படும் என்றால் அது பிழை இல்லை. மாறாக அதானுக்காக மாத்திரம் அதான் சொல்லக்கூடிய ஒருவர் கூலி வாங்கக்கூடாது என்றுதான் நமக்கு இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியை கவனிப்போம். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்கள் கூற கேட்டேன், மாமின் சலாசத்தின், 3 பேர் ஒரு ஊரிலே இருக்கிறார்கள், 3 பேர் ஒரு ஊரிலே அல்லது ஒரு பகுதியிலே இருக்கிறார்கள், லா யுஅத்தன், அவர்கள் அதான் சொல்லவும் இல்லை, வலா துகாமு ஃபீஹிமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டவும் இல்லை என்றால், இல்லா இஸ்தஹவத அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுகிறான். பாருங்க, 3 பேர் இருந்த இந்த நிலண்டா, ஒரு ஊர்ல தொழுகையை நடக்கல, ஜமாத்து நடக்கலண்டா என்ன நடக்கும், ஷைத்தான் அந்த ஊருக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான், ஷைத்தானுடைய ஆதிக்கம் அங்கு வந்து விடுகிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் இன்னொன்றை தவறாக புரிந்துவிடக்கூடாது. இங்கு 3 பேர் தானே சொல்லப்படுது, அப்ப 2 பேர் இருந்தால் தேவையில்லையா என்ற ஒரு சந்தேகம் வரலாம், அல்லது ஒருவர் இருந்தால் தேவையில்லையா, தேவை ஏற்படாத என்ற ஒரு சந்தேகம் வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதர்கள் வருகிறார்கள், இருவர் வருகிறார்கள், நபியிடத்திலே ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டு வருகிறார்கள். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் பிரயாணத்தின் பொழுது தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், இன்னொரு என்ன செய்யட்டும், அதான் சொல்லி மற்றவர் தொழுகை நடத்தட்டும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. ஹதீஸை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை வைத்து தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்னானி ஃபமா ஃபௌகஹுமா ஜமாஅ, 2 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஜமாத் என்று தான் கருதப்படுவார்கள். 2 பேர் இருந்தாலும் எப்படி தான் கருதப்படுவாங்க, ஜமாத் என்று கருதப்படுவார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து விளக்கம் அளிக்கிறார்கள். அதே போன்று ஒருவராக இருந்தாலும் அதான் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஹதீஸ்களை பார்த்தோம். இதுக்கு முன்னர் நாங்கள் பார்த்த ஹதீஸ்களில் ஒருவராக இருந்தாலும், மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஒருவராக இருந்தும் அதான் சொல்லி இகாமத் சொல்லி தொழுகின்றார். எனவே அந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருகிறது என்றால், ஒரு பகுதியிலே 3 பேரோ அதற்கு மேற்பட்டவர்களோ இருக்கும் பொழுது அவர்கள் தொழுகையுடைய நேரத்தில் அதான் சொல்லி இகாமத் சொல்லி தொழுகை நிலைநாட்டவில்லை என்றால் அவர்கள் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு சட்டத்தை பார்ப்போம். பிரயாணிகள் அதான் சொல்லுவது சம்பந்தமாக வரக்கூடிய சட்டம். ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுது அவர் தொழுகையோட நேரம் வந்தால் அதான் சொல்ல வேண்டுமா என்று நாம் பார்ப்போம் என்றால், உண்மையில் நாம் இதுவரை உங்களுக்கு பார்த்த ஹதீஸ்களில் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு ஹதீஸை நீங்கள் எடுத்தால், அவர்கள் நபியை விட்டு விடைபெற்று செல்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், மற்றொருவர் இமாமத் செய்யட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே பிரயாணத்திலே இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அதானும் இகாமத்தும் சொல்லிதான் தொழ வேண்டும் என்பதற்கு
இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இன்னொரு சட்டத்தை நாம் விளங்க வேண்டும். என்ன சட்டம் என்றால், ஒரு தொழுகை நமக்கு தவறி போய்விட்டது. இந்த தொழுகைக்காக அதான் சொல்ல வேண்டுமா? உதாரணமாக ஒருவர் தூங்கி விடுகிறார் அல்லது அவர் மறந்து விடுகிறார். இப்போ தொழுகையை ஒருவர் விடுவதற்குரிய இந்த இரண்டு காரணிகள், ஒன்று உண்மையிலே தூக்கம் அல்லது மறதி. அவர் தூங்கிவிட்டு கண் விழிக்கின்ற பொழுது ஒரு நேர தொழுகை அவருக்கு தவறி இருக்கிறது, அல்லது அவர் மறதியை விட்டு அவருக்கு நினைவு வருகின்ற பொழுது ஒரு தொழுகை அவருக்கு என்ன இருக்கிறது, தவறு இருக்கிறது என்றால் அதற்குரிய பரிகாரம் என்ன? உடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். நினைவு வந்தவுடன் அவர் தொழ வேண்டும், அவர் விழித்தவுடன் தொழ வேண்டும் என்பதுதான் நபி அவர்கள் அதற்கு கூறிய பரிகாரமாகும். இந்த தொழுகைக்காக இவர் அதான் சொல்ல வேண்டுமா என்று சொன்னால், ஒரு ஹதீஸை உங்களுக்கு இதுக்கு ஆதாரமாக முன்வைக்கலாம். ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு பிரயாணத்தின் பொழுது தூங்கி விடுகிறார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களும் தூங்கி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபஜ்ருடைய அந்த தொழுகை தவறி போய் விடுகிறது, சூரியனும் உதித்து விடுகிறது. சூரியனும் உதித்து விடுகிறது. இந்த நேரத்தில் ஃபஅமரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் ஏவினார்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு பில் அதானி வல் இகாமா, அதானையும் இகாமத்தையும் சொல்லுமாறு ஏவினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸிலிருந்து ஒருவருக்கு தவறிப்போன தொழுகையாக இருந்தாலும் அதிலும் அதான் இகாம சொல்லப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். இதில் மற்றொரு சட்டத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நாங்கள் ஊரில் இருக்கிறோம். ஒரு ஊரில் இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் தூங்கிட்டோம். ஆனால் அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதில் அதான் சொல்லப்பட்டது. அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதில் அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த அதான் என்ன செய்யுது? அனைவருக்கும் போதுமானது. ஒரு மஸ்ஜிதில் சொல்லப்படுகின்ற, ஒரு ஊரில் மஸ்ஜிதில் சொல்லப்படுகின்ற அதான் அனைவருக்கும் என்னது? போதுமானதாக இருக்கிறது. எனவே அப்படியான நேரத்தில் அந்த அதானை வைத்து மாத்திரம் அவருக்கு செயல்பட முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்களுடைய அதான் இகாம சம்பந்தமான சட்டம். பெண்கள் அதானும் இகாமத்தும் சொல்ல வேண்டுமா என்பது சம்பந்தமாக வரக்கூடிய சட்டத்தில் பெரும்பாலான அறிஞருடைய கருத்து என்னவென்றால், லா யஜிபு அலன் நிசாய் அதான் வலா இகாமா, பெண்கள் மீது அதானோ இகாமத்தோ கடமை இல்லை என்பதுதான் பெரும்பான்மை அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஒரு ஹதீஸை கொண்டு வருவார்கள். என்ன ஹதீஸ்? லைஸ லின் நிசாய் அதானுன் வலா இகாமத்துன் வலா ஜும்ஆ, பெண்களுக்கு அதானோ இகாமத்தோ ஜும்மாவோ கிடையாது. பெண்களுக்கு அதானும் இல்லை, இகாமத்தும் இல்லை, ஜும்மாவும் இல்லை என்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது பைஹக் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஆனால் ஒரு பலவீனமான ஹதீஸ் ஆகும். இது ஆதாரத்துக்கு எடுக்க முடியாத ஒரு ஹதீஸாக இருக்கிறது. பெண்களுக்கு அதானும் இகாமத்தும் ஜும்மாவும் இல்லை என்ற இந்த ஹதீஸ் ஒரு பலவீனமான செய்தி. அதே போன்று பெண்கள் அதானையும் இகாமத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டும் எந்த ஹதீஸும் வரவில்லை. பெண்கள் அதானும் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் ஏவிய எந்த ஒரு செய்தியும் பதிவாகவில்லை என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே உள்ள சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பெண்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லது பெண்கள் மாத்திரம் இருக்கின்ற பொழுது வரக்கூடிய சட்டம், பெண்கள் மாத்திரம் தொழுகை வீட்டிலே தொழும் பொழுதோ அல்லது பெண்கள் கூட்டாக தொழும் பொழுதோ, இதிலே பல கருத்துகள். அது வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்று அதானிக்காம சொல்வது ஒரு வெறுப்பான செயல் என்றும், ஆகுமான செயல் என்றும், சுன்னத்தான செயல் என்றும், இப்படி பலவிதமான, இன்னும் சிலர்கள் அதான் என்று இகாமத் மாத்திரம் சொல்வதென்றும் பல கருத்துக்கள் இதிலே காணப்படுகின்றன. இப்பொழுது நாம் இது சம்பந்தமாக வரக்கூடிய இன்னும் சில செய்திகளை பார்ப்போம். அதாவது பெண்கள் தனிமையிலே ஆண்களை விட்டு, பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்கன்னா இந்த பிரச்சனை வருமா? அதை வைத்து அவங்க தொழுது கொள்வார்கள். நபியுடைய காலத்தில் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள், தொழுகைக்காக வருகை தந்தார்கள். பெண்கள் தனிமையிலே வீடுகளில் தொழுகின்ற பொழுது அவர்கள் அதானும் இகாமத்தும் சொல்லுவது சம்பந்தமாக நாம் பார்க்கும் சொன்னால் தடை ஏதும் வரவும் இல்லை. என்ன வரல? தடையும் வரல. என்ன வரல? அவர்கள் அதான் இகாம சொல்லக்கூடாது என்று தடையும் வரவில்லை, கட்டளையும் என்னல்ல வரவில்லை. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, ஹல் அலன் நிசாய் அதானுன், பெண்கள் அதான் சொல்ல வேண்டுமா, பெண்கள் தொழுகைக்காக அதான் சொல்வது கடமையா என்று கேட்கும் பொழுது ஃபகலிப, அவர்கள் கோபமடைகிறார்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கேட்கிறார்கள், அன்ஹா அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டு நீர் பெண்களை தடுக்கின்றீரா அப்படி கேட்கிறார். ஒருத்தர் கேட்கிறாரு, பெண்கள் அதான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர்கள் கோபமடைந்தவர்களாக திரும்ப கேட்கிறார்கள், பெண்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு நீர் தடுக்கின்றீரா என்று கேட்கிறார். இந்த செய்தி எதில் வருது? இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்தில் வருது.
அப்போ இந்த செய்தியின் பிரகாரம் நாம் பார்ப்போம் என்றால் என்ன விளங்குது? சொல்லலாம் என்று விளங்குது, சொல்ல முடியும் என்று விளங்குது. இன்னொரு செய்தியை கவனிங்கள். முஅத்தமர் இப்னு சுலைமான் என்பவர் தனது தந்தை வழியாக சொல்கிறார், குன்னா நஸ்அலு அனஸன், நாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டோம், ஹல் அலன் நிசாய் அதானுன் வ இகாமா, பெண்கள் மீது அதான் இகாமத் கடமையா அல்லது பெண்கள் அதான் இகாமத் சொல்ல வேண்டுமா என்று கேட்ட நேரத்தில் காலல்லா, இல்லை என்று சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? இல்லை, அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு வ இன் ஃபஅல்ன ஃபஹுவ திக்ருன், அவர்கள் செய்தால் அது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ர். அப்படி அவர்கள் செய்வார்கள் என்றால் அது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு திக்ராகும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியையும் இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ, அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அதே போன்று இமாம் இப்னு ஹஸம் போன்றவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் அப்படி சொன்னாலும் தங்களுடைய சப்தத்தை அவர்கள் என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது, சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தங்களுக்குள் கேட்கக்கூடிய விதத்திலோ அல்லது தங்களோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பை இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னு ஹஸம், அதே போன்று இந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே இதில் நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், பெண்கள் அதான் இகாமத் சொன்னார்கள் என்றாலும் குற்றமில்லை, அதான் இகாமத் சொல்லாமல் அவர்கள் தொழுதாலும் என்னல்ல, குற்றமில்லை. இங்கு அவர்களுக்கு இதிலே ஒரு விரிவான ஒரு பரந்த ஒரு நிலைதான் இவர்களுக்கு இதிலே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் ஒரு மஸ்ஜிதில் தனியாக தொழுகிறார். இப்படி தொழுகின்ற பொழுது இவர் அதான் சொல்ல வேண்டுமா? ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதில் தொழுகை ஜமாத் நிறைவடைந்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் இவர் அதான் சொல்ல வேண்டுமா என்று நாம் பார்ப்போம் என்றால், இதை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதரர்களே, அவர் மஸ்ஜிதிலே தொழுகை ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்பு அவர் இகாமத் சொல்லலாம். அவர் அதான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த மஸ்ஜிதிலே சொல்லப்பட்ட அதான் அவரது தொழுகைக்கு போதுமானதாக இருக்கிறது, தொழுகைக்கு போதுமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மஸ்ஜிதில் சிலர்கள் வருகிறார்கள், அவர்கள் அதானை சொல்கிறார்கள் என்று சொன்னாலும் அதற்கும் அனுமதி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு செயலை ஆதாரமாக உங்களுக்கு கொண்டு வந்தரலாம். இப்னு அபி உஸ்மான் என்பவர் அறிவிக்கிறார், அதானா அனஸ் இப்னு மாலிக் ஃபி மஸ்ஜிதி பனி சஅலபா, பனி சஅலபா என்பவருடைய அவர்களுடைய அந்த இடத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அவர் கேட்கிறார், அது சல்லைத்தும், நீங்கள் தொழுது விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது நாம் ஆம் என்று சொன்னோம், நாம் தொழுது விட்டோம். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால் ரஜுல், ஒரு மனிதனுக்கு அவர் சொன்னார், அதான், நீங்கள் அதான் சொல்லுங்கள், அத்தின், அதானை சொல்லுங்கள் என்றார். ஒருவர் அதான் சொன்னார், அதற்கு பிறகு இகாமத் சொல்லப்பட்டு ஜமாத் நடந்தது. எனவே இந்த செய்தி இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்தில் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவாகிறது. எனவே இதன் அடிப்படையில் அதானை ஒருவர் சொல்வதற்கு நினைத்தாலும் என்ன செய்யலாம்? சொல்ல முடியும். இதிலே நாம் இன்னொன்றை விளங்குகிறோம், அது ஜமாத்தாக அந்த தொழுகை நடக்கின்ற பொழுது அதானையும் இகாமத்தையும் சொல்லிக் கொள்வதற்கு இந்த செய்தியிலிருந்து ஆதாரத்தை பெறுகிறோம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள், இமாம் அவுசாய் ரஹிமுல்லா போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் இகாமத் மாத்திரம் சொன்னால் போதுமானது, அதான் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா போன்றவர்கள் அதான் இகாமத் இரண்டும் அவசியமில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்களை நாம் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இகாமத் சொல்வதனுடைய அவசியம் இருக்கிறது என்பதை விளங்குகிறோம். எனவே நறுமையான சகோதரர்கள், அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய சட்டம், இரண்டு தொழுகைகளை நாம் சேர்த்து தொழுகிறோம், லுஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுகிறோம். இப்படி தொழும் பொழுது அந்த தொழுகையிலும் அதான் இகாமத் இரண்டு தொழுகைகளுக்கும் சொல்லப்பட வேண்டுமா என்பது சம்பந்தமான சட்டம். இதிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், இப்படியான நேரங்களில் இப்படி நாம் சந்திப்போம், இந்த நிலையை சந்திப்போம். அதே போன்று ஒரு மழை அல்லது கடும் குளிர், இப்படியான நேரங்களில் இரண்டு தொழுகைகள் சேர்த்து தொழப்படும். நபி அவர்கள் அப்படி தொழுது இருக்கிறார்கள். இப்படியான நிலைகளில் என்ன செய்வது? இரண்டு அதான்கள், இரண்டு இகாமத்துகள் அந்த இரண்டு தொழுகைக்கும் சொல்லப்பட வேண்டுமா என்று நாம் பார்ப்போம் என்றால், உங்களுக்கு பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அரஃபாவுடைய நாளில் தொழுகை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், அரஃபாவுடைய நாள் நபி அவர்கள் லுஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுதார்கள். முஸ்தலிஃபாவுடைய இரவில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மக்ரிப் இஷாவுடைய தொழுகைகளை நபி அவர்கள் சேர்த்து தொழுதார்கள். இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது நபி அவர்கள் இவைகளை
ஒரு அதானில் தான் தொழுதிருக்கிறார்கள். ஒரு அதான் 2 இகாமத், ஒரு அதான் 2 இகாமத்தில் தான் நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் ஒரு என்ன செய்யலாம், நாம் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது போன்று இகாமத் என்பது சொல்லப்பட வேண்டும். இகாமத் என்பது 2 தொழுகைக்கும் சொல்லப்பட வேண்டும். ஒரு அதான் என்பது போதுமானதாக இருக்கிறது. நாங்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம், இகாமத்தை மாத்திரம் தான் சொல்கிறோம். சில நேரங்களில் அந்த இடங்களில் அதானையும் நாம் சொல்லிக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அந்த பல்ல அதான் சொல்லப்பட்டிருக்குமோ இல்லையோன்னு நமக்கு தெரியாது. எனவே அந்த அடிப்படையில் நபி அவர்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதானையும் சொல்லுங்கள் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கின்ற காரணத்தால் அதான் இகாமத் என்பதை சொல்லிக்கொள்வது சிறப்பானதாகும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களை, நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், இந்த அதானை பொறுத்தவரையில் ஜனாசா தொழுகை, வித்ருடைய தொழுகை, 2 பெருநாள் தொழுகைகள், இவைகளுக்கு இந்த அதான் இகாமத் சொல்லப்பட வேண்டுமா என்பது சம்பந்தமாக நாம் சில செய்திகளை பார்க்க வேண்டும். இதிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உண்மையிலே இந்த அதான் இகாமத் என்பது 5 நேர ஃபர்லான தொழுகைகளுக்கு மாத்திரம் உரிய ஒன்றாகும் என்பதை ஹதீஸ்களை வைத்து நாம் விளங்குகிறோம். ஜனாசா தொழுகை எடுத்துக்கொண்டாலும், வித்ருடைய தொழுகை எடுத்துக்கொண்டாலும், அதே போன்று 2 பெருநாளுடைய தொழுகை எடுத்துக்கொண்டாலும் இதற்கு அதான் இகாமத் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸை நமக்கு பார்க்க முடியாது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் வருகிறது. சல்லைத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத, நான் நபியோடு பெருநாள் தொழுகையை பல தடவை தொழுதிருக்கிறேன், ஆனால் அந்த பெருநாள் தொழுகையிலோ அதானோ இகாமத்தோ இடம்பெறவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதில் மற்றொரு செய்தியை கவனிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக அதான் இகாமத் இல்லாத தொழுகைகள் இருக்கிறது. அதான் இகாமத் இல்லாத தொழுகைகளுக்கு அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற வார்த்தையை கூறுவார்கள். இந்த அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற வார்த்தையை கூறுவதற்கு ஏதும் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறதா? அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் பெருநாள் தொழுகை, அதே போன்று கிரஹணத் தொழுகை, அதே போன்று மலை தேடி தொழுவது, இவைகள் இந்த அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள். அதே போன்று இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள், இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் போன்றவர்கள் இது கிரஹணத் தொழுகையில் மாத்திரம்தான் இப்படி செய்யலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு சரியான கருத்தாக என்ன கொள்ளப்படுகிறது என்றால், இதற்கு நேரடியாக ஹதீஸ்கள் ஆதாரம் கிடைக்கல. நேரடியாக என்னல்ல, ஹதீஸ்களில் இந்த அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு ஹதீஸ்களில் நேரடியாக என்ன செய்யல, ஆதாரம் கிடைக்கவில்லை. எனவே இதில் இது மார்க்கமாக இதை சுன்னத்தாக்குவதற்கு அப்படி எதுவும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பது தான் சரியான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, இன்றைய பாடத்தினூடாக நாம் அதானோடு தொடர்படுத்தி பல செய்திகளை பார்த்தோம். இது ஒரு நீண்ட தலைப்பு. இதில் இன்னும் நிறைய சட்டங்கள், நாம் அறியாத தெரியாத நிறைய சட்டங்கள் இன்னும் இதில் இருக்கிறது. அதானோடும் இகாமத்தோடும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த தலைப்பை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது ரேடியோ மூலமாக, வானொலி மூலமாக, அல்லது டிவி சேனல்கள் இப்படி இவைகள் மூலமாக சொல்லப்படுகின்ற அதான், இந்த அதானை வைத்து ஒருவருக்கு தொழுகை நிறைவேற்றலாமா? இந்த கேள்வி ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமுல்லாவிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அவர்கள் தனது அஷ்ஷரஹுல் மும்தி' என்ற அவரது அந்த கிரந்தத்திலே இது சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது, அர்துல் அதானி மினல் மிதியா அவில் முசஜல் கைரு சஹீஹ் என்று சொல்கிறார். அதாவது ரெக்கார்ட் பண்ணியோ கேசட் மூலமாக அல்லது இந்த வானொலி மூலமாக இப்படி சொல்லப்படுகின்ற இந்த அதானை பொறுத்தவரையில் இது என்னது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகைக்காக, ஒருத்தர் தொழுகைக்காக அது என்னது, அது போதுமானதாக இல்லை. லிஅன்னஹு இபாதத்துன், அது ஒரு வணக்கம். லிஅன்னஹு இபாதா, அது நிச்சயமாக அது ஒரு வணக்கமாக இருக்கிறது. எனவே அந்த உரிய நேரம் வரும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதானையும் இகாமத்தையும் கூறிதான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தால் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நபி அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும்,
உங்களில் வயதில் மூத்தவர்கள், அதே போன்று அறிவிலே மார்க்க கல்வியிலே மூத்தவர்கள் இமாமத் செய்யட்டும், உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், பல செய்திகளில் பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்கே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அதானையும் இகாமத்தையும் கூற வேண்டும். சில நேரங்கள் என்ன செய்யும், இந்த வாயில் திறக்கப்படும் என்று சொன்னால் என்ன நடக்கும், அதில் நடக்கக்கூடிய ஜமாத்துக்கே தொழ ஆரம்பித்து விடுவார்கள். என்ன நடக்கும் சில நேரங்களில், அதில் நடக்கக்கூடிய வானொலி மூலமாக நடக்கக்கூடிய ஜமாத் ஹரத்தில் நடக்கும், அவர்கள் இங்கே தொழ ஆரம்பிச்சுடுவார். உதாரணம் சொல்கிறேன். அப்போ என்ன, இந்த வாயில் இது ஒரு இபாத், ஒரு வணக்கம் நல்லா தெரியுது, அந்தந்த பகுதியில் அந்தந்த இடத்துல இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது விளங்குகிறது. எனவே அப்படி அதை வைத்து செயல்படுவது கூடாது என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது. அதான் அதை குறிப்பது. கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் தனது வீட்டிலே அவருக்கு ஜமாத் தவறி போய்விட்டது, ஏதோ ஒரு காரணத்தால் அவர் என்ன செய்யுது, ஜமாத் அவருக்கு தவறி போகிறது, தூக்கம் அல்லது மறதியோ இப்படியான காரணங்களால் ஜமாத் தவறி போகிறது. இப்படியான ஒருவர் அந்த தொழுகையை தொழும் பொழுது அவர் அதான் சொல்ல வேண்டுமா, இகாமத் சொல்ல வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்திலே நமது உரையிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தியது போன்று மஸ்ஜிதிலே சொல்லப்பட்ட அதான் என்பது போதுமானதாகும். மஸ்ஜிதில் கூறப்பட்ட அதான் என்பது போதுமானதாகும். அவர் அதானை சொல்வார் என்றாலும் என்னதில்லை, ஒரு தவறில்லை. ஆனால் அவர் இகாமத் என்பதை அவர் சொல்ல வேண்டும், இகாமத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே கூறிய அனஸ் ரலியல்லாஹு அந்த செய்தியின் அடிப்படையில் அவர் அதானையும் கூறி இகாமத்தை சொன்னாலும் என்னல்ல, ஒரு தவறில்லை. இகாமத் மாத்திரம் சொன்னாலும் அவருக்கு போதுமானது. என்றால் மஸ்ஜிதில் சொல்லப்பட்ட அதான் என்பது அதை வைத்து அது அனைவருக்கும் அது போதுமானதாக இருக்கின்ற காரணத்தால். கேள்வி என்னவென்று சொன்னால், இப்போ ஆஃபீஸில் ஜமாத் நடப்பதற்காக ஒரு ரூம் ஒன்றை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அங்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்காக ஜமாத் அங்கு நடக்கும். அதே போன்று மஸ்ஜிதுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய அதானும் கேட்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் எப்படி செயல்படுவது என்பதுதான் கேள்வி. உண்மையில் இவர்களுக்கு மஸ்ஜிதுக்கு செல்ல முடியுமென்றால் மஸ்ஜிதுக்கு செல்வது சிறப்பானதாகும். மஸ்ஜித் பக்கத்தில் இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய வசதிகள் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்வது சிறப்பானதாகும். என்றால் உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுக்கு செல்வதை ஆர்வப்படுத்தி பல ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதுக்கு ஜமாத்துக்காக செல்வது, ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும், நன்மைகள் எழுதப்படும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், இப்படியெல்லாம் ஹதீஸ்கள் அதை ஆர்வப்படுத்தி வந்திருக்கிறது. எனவே அப்படி முடியுமாக இருந்தால் பக்கத்திலே அது இருக்கும் என்றால் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்வது சிறப்பானது. அப்படியான ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு சூழல் இல்லை, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்கின்ற பொழுது அவர்களுக்கு மஸ்ஜிதிலே சொல்லுகின்ற அந்த அதானை வைத்து மாத்திரம் அவர்களுக்கு செயல்பட முடியும். அந்த அதானை வைத்து மாத்திரம் என்ன செய்யலாம், அந்த அதான் போதுமானதாகும். இகாமத் மாத்திரம் சொல்லி அவர்களுக்கு ஜமாத்தை நடத்தலாம். அவர்கள் அதானையும் சொல்வார்கள் என்றாலும் என்னல்ல, குற்றமில்லை, அதானையும் சொல்லிக்கொள்ள முடியும். அதானையும் கூறி இகாமத்தையும் கூறி சொன்னாலும் செய்தாலும் அது தவறில்லை, பிழையில் என்பதுதான் அதில் உள்ள விளக்கம். அதான் இகாமத் சொல்லப்படுகின்ற பொழுது பேசுவது சம்பந்தமாக அதற்கு எதுவும் அனுமதி இருக்கிறதா என்பது கேள்வியாகும். இந்த கிதாபுடைய அறிஞர் கூறும் பொழுது அபு மாலிக் கமாலு இப்னு அஸ்-சயீத் சாலிம் சஹீஹ் ஃபிக்ஹு சுன்னா என்ற கிரந்தத்துடைய ஆசிரியர், இஹ்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபி ஹுக்மில் கலாமி அல் முஅத்தின் அஸ்னா அத்-தஅதீன் அலா அக்வால். அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. முஅத்தின் அதான் சொல்கின்ற பொழுது, அதான் சொல்கின்ற வேளையில் பேசுவது சம்பந்தமாக பல கருத்துக்கள் உள்ளன. அல் அவ்வல், முதலாவது யஜூசுல் கலாம் ஃபில் அதானி முத்லகன், அதான் சொல்கின்ற பொழுது பேசலாம் என்ற கருத்து. இதற்கு அல் ஹசன் வ அதா வ கதாதா, அதே போன்ற அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா போன்றவர்களுடைய அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இகாமத்திலே பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கொள்கிறார்கள். இதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய நாளில், மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த முஅத்தினை பார்த்து கூறினார்கள், லம்மா பலக ஹய்ய அல ஸலாஹ், ஹய்ய அல ஸலாஹ் என்ற இடம் வருகின்ற பொழுது அதை நீங்கள் கூறாமல் அஸ்ஸலாத்து ஃபிர் ரிஹால், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தொழுது கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஃபகீல மாஹாதா, அப்பொழுது அங்கிருந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், இது என்ன செயல் இது? ஜும்மாவுக்கு மஸ்ஜிதுக்கு மக்கள் வராமல்
தங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுமாறு நீங்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செயல் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொல்லி மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபஅலஹு மன் ஹுவ கைரும் மின்னி, இந்த செயலை செய்தவர் என்னை விட சிறப்புக்குரியவர். இப்படி செய்தவர் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்று கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். முஅத்தின் அதான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு கட்டளையிட்டார் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்று மற்றொரு செய்தியிலே அன் மூசா இப்னு அப்துல்லா இப்னு ஸைத் சுலைமான் இப்னு சரத் என்பவர் வழியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே அதான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவைக்காக அவர் அதானின் பொழுது ஒரு சிறுவருக்கு ஒன்றை கட்டளையிட்டார் என்ற ஒரு செய்தியை இப்னு அல் முந்திர் என்பவர், அதே போன்று இமாம் புகார் ரஹிமத்துல்லாஹுடைய அந்த விரிவுரை வரக்கூடிய ஃபத்ஹுல் பார் என்பதிலும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இரண்டாவது கருத்து என்னவென்றால் அதான் இகாமத்தின் பொழுது பேசுவது வெறுப்பானதாகும் என்ற கருத்து. இந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் இமாம் இப்னு சீரின், இமாம் அல் அவுசாய், இமாம் மாலிக், இமாம் அஸ்ஸௌரி, இமாம் அஷ்ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமத்துல்லாஹ் அவர்கள், இந்த அறிஞர்கள் பேசுவது வெறுப்பானது என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது கருத்தை பொறுத்தவரையில் லா யன்பகி லில் முஅத்தினி அன் யதகல்லம ஃபி அதானிஹி இல்லா கலாமன் மின் ஷஅனி ஸலா நஹுவ ஸல்லூ ஃபி ரிஹாலிக்கும். உதாரணமாக மூன்றாவது கருத்து என்னவென்றால் முஅத்தின் பேசக்கூடாது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்திகளை தவிர. இப்போ உதாரணமாக ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்பதை சொல்வதற்கு பதிலாக ஸல்லூ ஃபி ரிஹாலிக்கும், உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். இது அதானில் என்ன செய்யுது, கூடுதலாக வரக்கூடிய வார்த்தைகள். இப்படியான வார்த்தைகள், இப்படியான செய்திகள் அதான் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை மாத்திரம் கூறலாம். இதை இமாம் இஸ்ஹாக், இமாம் இப்னுல் முந்திர் போன்றவர்கள் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை இமாம் இப்னுல் முந்திர் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். நான்காவது கருத்து இன் தகல்லம ஃபில் இகாமத்தி அஆதஹா, ஒருவர் இகாமத்தின் பொழுது பேசுவார் என்றால் அவர் திரும்ப சொல்ல வேண்டும். இது இமாம் அஸ்-ஸுஹ்ரி போன்றவருடைய கருத்தாகும். எனவே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் என்பதையும், அதே போன்று ஏதாவது முக்கியமாக ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அப்படியானது பேசலாம் என்ற ஒரு கருத்தை விளங்கலாம். ஆனால் இகாமத்தை பொறுத்தவரை இகாமத்தில் பேசக்கூடாது என்ற கருத்தை பலரும் கொண்டிருக்காக என்பதை விளங்குகிறோம். அல்லாஹு ஆலம். இதுதான் அதற்குரிய பதில். காரணம் சொன்ன மழை என்ற காரணம், மழை பெய்து கொண்டிருந்த ஒரு நாளில், ஜும்மாவுடைய நாளில், மழை பெய்து கொண்டிருந்த ஒரு ஜும்மாவுடைய நாளில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் அதானிலே ஹய்யா அலஸ் ஸலா என்ற வார்த்தைக்கு பதிலாக ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும் என்ற வார்த்தையை கூறுமாறு ஏவினார்கள். இது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸோட செயல் அல்ல, இது நபி அவர்கள் செய்த செயல் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அதானை கேட்பவர்கள் மீதுள்ள சுன்னத்துகள், நாங்கள் பின்னாடி பேசத்தான் இருக்கிறோம். அதானை கேட்பவர்கள் மீதுள்ள சுன்னத்துகளில் இப்போ அவர் கேட்க கேள்வியை பொறுத்தவரை அதானை கேட்கக்கூடியவர்கள் பேசலாமா, கதைத்து கொண்டிருக்கலாமா என்ற இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அதானை செவமடுக்கக்கூடியவர்கள் மீதுள்ள சுன்னத்துகளில் ஒன்றுதான் அதானுக்கு பதில் சொல்வது. அதானை சொல்லக்கூடிய முஅத்தின் எதை சொல்கிறாரோ அதே போன்று நாம் சொல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்பது வரும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை நாம் சொல்ல வேண்டும். எனவே அதானுக்கு பதில் சொல்வதென்பது சுன்னத்தான் ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் கதைக்கின்ற பொழுது இது தவறி விடுவதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு கவனம் செலுத்த முடியாமல் இது தவறக்கூடிய ஒரு நிலையை தான் கண்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று நம்மளை அதிகமாக அதானுக்கு பதில் சொல்லாத ஒரு வளமை உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். இப்போ ஒரு நேரம் அப்படி விடுபடுதுன்ற இல்லை, வளமையாகவே என்னது ஒரு அலட்சியம். அதான் நல்லா கேட்குது நமது காதுகளுக்கு, ஆனால் என்ன செய்து ஒரு அலட்சியம் வந்து விட்டது, அதானுக்கு பதில் சொல்வதில்லை. இது ஒரு தடவை 2 தடவை இப்படி நடக்கக்கூடியதல்ல, ஒரு தொடர்ச்சியாக இப்படி நடக்கிறத பார்க்குறோமா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, இது உண்மையில ஒரு அலட்சியம். இது அதான் என்பது நமக்கு தெரியும், இஸ்லாத்துடைய மிகப்பெரும் அடையாள சின்னங்கள் ஒன்றாகும். நபி அவர்கள்
அந்த அதானுக்கு பதில் சொல்லுமாறு நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதானுக்கு பதில் சொல்லுமாறு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவும் சில சிறப்புகள் வருகிறது. அதானுக்கு பதில் சொல்வது சம்பந்தமாக உள்ள சிறப்புகளிலும் சில ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் நமது வரக்கூடிய பாடங்களில் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே அதான் சொல்லும் பொழுது அதானுக்கு பதில் சொல்வது சுன்னத்தாகும். கதைப்பது ஹராம், கூடாது, அப்படி எதுவும் வரல. அப்படி எதுவும் அதற்கு எதுவும் ஹதீஸ்கள் கிடைக்கவில்லை. எதுவும் தேவையான விஷயங்கள் இருந்தால் பேசலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் இதை நாம் ஒரு அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது, கருதிவிடக்கூடாது. தேவையற்ற பேச்சுக்கள் என்பது எல்லா நிலையிலும் பேசப்படக்கூடாது. தேவையற்ற பேச்சுக்கள் என்பது எல்லா நிலையிலும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறும்பொழுது எப்படி சொல்கிறான்? கது அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். அவர்கள் வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், தொழுகையிலே உள்ளச்சமாக இருப்பார்கள். வீணான காரியங்களை விட்டு அவர்கள் வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். அதனை வீணான பேச்சுக்கள் என்பது எல்லா காலங்களிலும் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, பேசக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறது. எனவே தேவையான பேச்சுக்கள் என்று வரும் பொழுது பேசலாம், தடை இல்லை. ஆனால் அதானுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சுன்னா இருக்கிறது, அதை நாம் மறந்துவிட கூடாது என்பதைத்தான் இங்கு நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக கூறுகிறேன். இது நல்ல ஒரு கேள்விதான். அதாவது அதான் கூறும் பொழுது பெண்கள் தங்களுடைய தலையில் என்ன செய்வாங்க, அந்த முக்காடு எடுத்து போடுவாங்க அல்லது அந்த துண்டை எடுத்து போடுவார்கள். ஆண்கள் தொப்பியை சில தொப்பியில்லாத தொப்பியை போட்டுக்கொள்வார்கள். தொப்பியில் என்ன செய்வாங்க, பேப்பரை சுற்றி காதில் அப்படி வைத்துக் கொள்வார்கள், பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்படியான சில நடைமுறைகள் செயல்கள் இருக்கிறது. இது மார்க்கத்தில் உள்ளதா அப்படி என்பதுதான் கேள்வி. உண்மையில் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது நல்ல ஒரு கேள்வி தான். ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் இஸ்லாமிய அந்த ஆடையுடைய வரையறைகள் அதை அவங்க என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். தங்கள் வீடுகள் இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. மகரமானவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதானுடைய சப்தத்தை கேட்கும் பொழுது பெண்கள் தங்களுடைய தலையை மூட வேண்டும் என்பது இல்லை, அப்படி ஒரு சட்டம், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதே நேரத்தில் பெண்கள் அந்நியவர்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள் அல்லது கடை வீதிகள் அல்லது வெளியிலே செல்லும் பொழுது பெண்கள் தங்களுடைய தலை என்ன செய்யணும், அது மூடப்படும். பெண்களுடைய இஸ்லாமிய ஆடையுடைய வரையறைக்கு அவர்கள் வர வேண்டும். ஆனால் சட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதானுடைய சப்தத்தை கேட்கும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ்களில் அதானுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அப்படித்தான் ஹதீஸ் வருகிறதே தவிர பெண்கள் தலையை மூட வேண்டும் என்றோ அல்லது ஆண்கள் தலையை மூட வேண்டும் என்றோ எந்த ஒரு ஹதீஸும் செய்தியும் என்னல்ல வரவில்லை. எனவே அதானுக்கு நாம் பதில் சொல்வதுதான் சுன்னத்தாக இருக்கிறது. இந்த செயலுக்கு எந்த ஆதாரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி என்னவென்றால், இமாமத் செய்யக்கூடியவர் இகாமத் சொல்லலாமா? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னவென்றால், அதான் சொன்னவரை இகாமத் சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். கான யதவல்லா அல் அதான் வல் இகாமா. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது என்றால், அதான் இகாமத்துடைய பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதான் இகாமத்துடைய பொறுப்பு அவர்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டது, ஒப்படைக்கப்பட்டது. இவ்வாறு தான் அதனது நடைமுறையிலே இருந்தது. எனவே இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எது விளங்குகிறது என்றால், அதான் சொல்லக்கூடியவரை இகாமத் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை நாம் பார்க்கிறோம். நபியுடைய காலத்தில் இப்படியான ஒரு நடைமுறை தான் இருந்து வந்திருக்கிறது. வலவ் அத்தன ரஜுலுன் வ அகாம் ஆஹர் ஓஹோ ஜாயிஸ். ஒருத்தர் அதான் சொல்லி இன்னொருத்தர் இகாமத் சொன்னாலும் அது என்னல்ல, அது ஒரு குற்றம் இல்லை, அது அனுமதிக்கப்பட்டது தான் என்று ஒரு செய்தியில் அஹுஸ் சதாவுடைய சகோதரர் இகாமத் சொன்னார். வேறொருவர் கூறிய அதானுக்கு என்ற ஒரு செய்தி அல் இருவா என்ற கிரந்தத்திலே ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமத்துல்லாஹி இருவா என்ற கிரந்தத்தில் பதிவாக இருந்தாலும் அதை ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று வலா யசிஹு கதாலிக ஹதீஸ் இப்னு அப்துல்லாஹ் ஸைத் அன்னஹு அகாம் பாத அன் அத்தன பிலால். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதான் சொன்னார்கள், அந்த அதானுக்காக தொழுகைக்கு இகாமத்தை அப்துல்லாஹ் இப்னு ஸைத் சொன்னார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதுவும் அபூதாவுத் அஹ்மதிலே வந்தாலும் இது ஒரு பலவீனமான செய்தியாகும். இப்படி வரக்கூடிய செய்திகள் பலவீனமானவைகள். ஆனால் அதானை ஒருத்தர் சொல்லி இகாமத்தை மற்றொரு சொல்வதற்கு எந்த தடையும் அப்படி வரல.
அதான சொல்றவர் தான் இகாமத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எதுவும் கட்டளையும் வரல. எனவே அப்படி சொல்வதால் எந்த குற்றமும் இல்லை, அப்படி சொல்வதால் எந்த ஒரு குற்றம் இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த செய்திகளின் ஊடாக. அதே போன்று இமாம் நடத்தக்கூடியவர் இகாம சொல்வதற்கும் இகாம சொல்வதற்கும் என்னல்ல சொல்வதில் எந்த ஒரு தடையும் வரல. அவர்கள் என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளை இன்னும் நாங்கள் ஆராய்ஞ்சி உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? இந்த கேள்வி இதுவும் அழகான கேள்விதான். அதானுக்காக சப்தத்தை உயர்த்தி சொல்லக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இகாமத்துக்காக சப்தத்தை என்ன செய்தோம், சப்தத்தை தாழ்த்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம். இப்போ இந்த நிலையை பொறுத்தவரையில் இது சம்பந்தமாக உள்ள நிலை என்ன என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சில ஹதீஸ்களை பார்த்தோம். அந்த அதானுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், அதானுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் அதானுக்கு சப்தத்தை உயர்த்துமாறு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அபி சஅசா என்பவருக்கு கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் கிராமப்புற பகுதிகளில் ஆடு மேய்ப்பதை விரும்புவதை பார்க்கிறோம். எனவே அப்பொழுது நீங்கள் அதானுடைய சப்தத்தை உயர்த்துவீராக என்று வருவதை இது நபி அவர்கள் தான் கூறினார்கள். நபி அவர்கள் கூறத்தான் இவர்கள் கூறுகிறார்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹதீஸை நாம் பார்த்தால் அதானுக்கு சப்தத்தை உயர்த்துமாறு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதானுக்கு சப்தத்தை உயர்த்துமாறு. அடுத்து நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் உண்மைக்கு தேவை, அதானுக்கு சப்தத்தை உயர்த்த வேண்டும் என்பது தேவை. அது தேவை, நான் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். இகாமத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதுக்குள்ளே உள்ளவர்கள், இகாமத் என்பது யாருக்கு சொல்லப்படுது, மஸ்ஜிதுக்கு உள்ளவர்கள் தொழுகை நிலைநாட்டப்பட்டது என்பதை அறிவிப்பது தான் இகாமத். எனவே அதற்கு சப்தத்தை உயர்த்துவது என்பது என்னல்ல, தேவையும் இல்லை என்பது நாம் சிந்தித்தா கூட நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதுதான் அதற்குரிய பதில். அடுத்த மற்றொரு கேள்வி என்றால், நமது ஊர்களில் அதானுக்கு பிறகு அதானுக்கு முன்பு ஸலவாத்து சொல்லப்படுகிறது, இஸ்திக்ஃபார் சொல்லப்படுகிறது. இப்படியாக சொல்வதற்கு எதுவும் ஹதீஸ்கள் இருக்கிறதா என்பது கேள்வியாகும். உண்மையில் நீங்கள் எடுத்து நாங்கள் அதான் கடமையாக்கப்பட்டது, அதான் மார்க்கமாக்கப்பட்ட வரலாற்றை படித்தோம். ஹிஜ்ரி முதல் வருடம் அதான் என்பது என்ன செய்து மார்க்கமாக்கப்படுகிறது. அதில் அவர்கள் காணக்கூடிய கனவு, அப்துல்லா இப்னு ஸைதோட கனவை பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பிப்பது அல்லாஹ் அக்பர் தான் ஆரம்பிக்கிறார். அவர் எதில் ஆரம்பிக்கிறார், அல்லாஹ் அக்பர் என்பதில் ஆரம்பிக்கிறார். இந்த அதானைத்தான் பிலாலுக்கு கற்றுக் கொடுக்குமாறு நபி அவர்கள் சொல்கிறார்கள். பிலால் இந்த அதானை கொண்டு மக்களை அழைக்கட்டும் என்று. இந்த அதானில் ஸலவாத்தோ இஸ்திக்ஃபாரோ எதுவுமே வரவில்லை. எனவே ஸலவாத் இஸ்திக்ஃபார் என்பதெல்லாம் பித்ஆ, அது ஒரு வழிகேடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விரும்புறது. அந்த முஅத்தின் அவருக்கு எதை விரும்புகிறாரோ, சிலவங்க ஸலவாத்து சொல்வார்கள், சிலவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்வார்கள், சிலவர்கள் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி என்பார்கள். இப்படி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பார்கள். ஏன்னா இதுக்கு எதுவும் ஆதாரம் இல்லாத காரணத்தில் அவர்களுக்கு எது நினைக்கிறதோ அதை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. இது ஒரு பித்ஆ, ஒரு வழிகேடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அதற்குரிய